நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை 7% மேல் பேணிச் செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு நிதியமைச்சர் சபையில் பிரசன்னமானார். දිරුදුකම දුරලීම සඳහා අවශ්‍ය වන ප්‍රතිපත්ති සඳහා වැඩසටහන් வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தொடர்பில் 2017ஆம் ஆண்டின் ஆரம்பம் முதல் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. பொருளாதார வளர்ச்சி வேகத்தை 7% மேல் அதிகரிப்பதற்காக இலங்கையை சர்வதேச வர்த்தக மத்திய நிலையமாக மாற்ற உள்ளோம். சர்வதேச வர்த்தக நடவடிக்கைகளில் எமது பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்காக திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்தியா, சிங்கப்பூர் போன்ற பிராந்திய நாடுகளுடன் பொருளாதார புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட உள்ளன. தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு டிஜிட்டல் பொருளாதாரம், சுற்றுலாத்துறை, வணிக பொருளாதாரம், தொழில்நுட்பமயமாக்குதலை துரிதப்படுத்துவதற்காக மேலதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கு தனியார் துறையில் உள்ள சந்தர்ப்பங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தி அரசு மற்றும் தனியார் துறைகளில் முதலீடு செய்வதற்காக முதலீட்டு வலயங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளன. பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களில் அரசாங்கம் மாத்திரம் ஈடுபடுவதற்கு பதிலாக அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகள் கூட்டாக இணைந்து ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. நாட்டில் உள்ள எதிர்கால சந்ததியின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற திருத்தங்கள் மூலம் பசுமை பொருளாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட உள்ளன. உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்காக அரசாங்கம் முன்னுரிமை வழங்க உள்ளது. சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட அறிவுசார் சமூக பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளோம். 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாட்டின் எதிர்கால மாற்றத்திற்கான பிரவேசத்தை வழங்குகிறது. ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொடர்பிலும் நாம் கூடுதல் கரிசனை கொண்டுள்ளோம். ஏற்றுமதி அபிவிருத்திக்கான சூழலை உருவாக்கவும் நாம் எதிர்பார்த்துள்ளோம். சுதந்திர வர்த்தகத்துக்கு பதிலாக நீதியான வர்த்தகத்தை நோக்கமாக கொண்டு செயற்பட உள்ளதோடு கடன் சுமை ஏற்படாத நன்கொடைகள் நாட்டிற்கு கிடைப்பதை ஊக்குவிக்கிறோம். துண்டு விழும் தொகையை சுமக்கக்கூடிய அளவிற்கு குறைக்க வேண்டியது முக்கிய தேவையாகும். பொருளாதாரத்தை நிலையாக பேணுவதன் மூலம் பணவீக்கம், வட்டி வீதம் அதிகரிப்பதையும் நாணய பெறுமதி குறைவடைவதையும் தவிர்த்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நமது மாணவர்கள் கடன் சுமையை எதிர்கொண்டுள்ளமையினால் அதற்கு தீர்வு வழங்கும் வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும். அதற்காக நாம் பல நடவடிக்கை எடுக்க வேண்டும். எமது எதிர்கால பயணம் இலகுவானது அல்ல. எனினும் அந்த சவாலை வெற்றி கொள்ள முடியும் என்பதில் எமக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. එනමුත් එසේ කිරීමට අවශ්‍ය හැකියාව ඇති බවට අපට දැඩි විශ්වාසයක් තිබෙනවා. மணியளவில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் முதல் வாசிப்பு ஆரம்பமாகி மாலை 5:30 மணி வரை முதல் வாசிப்பு இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் வெளியே வந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். எவ்வாறாயினும் கூட நாளைய தினம் 2ஆம் வாசிப்பு ஆரம்பமாகி எதிர்வரும் 18ஆம் தேதி வரை 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற இருக்கின்றது. எதிர்வரும் 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும்.